இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி வித் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றும் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி. அதோட கரம் மசாலா, இதுலேயும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் அரைச்சி எடுத்துருக்கோம். மிளகாத்தூள், தக்காளி 3 தக்காளி கட் பண்ணியிருக்கோம். அதோட மல்லி இலை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி புதினா இலை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதோட தேவையான அளவு ஒரு 3 டீஸ்பூன் நெய் வீட்டிலையே தயாரித்தது எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் வாங்கி அதில் சதையான சிக்கனெல்லாம் எடுத்து சில்லிக்காகவும் நல்ல எலும்போடு இருக்கிறத பிரியாணிக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பிரியாணி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தயிர் ஒரு 3 ஸ்பூன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் போனதும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை முதல்ல நம்ம போடணும். நெய் போட்டு அந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி எண்ணெய் பதத்துக்கு வந்த பிறகு நம்ம சமைக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய கடலெண்ணெய் அல்லது நீங்கள் சமைக்கிற எண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கலாம். அதுவும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டுடலாம். அடுத்ததாக இதை லேசாக வறுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அடுத்ததாக பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை வறுத்து விடணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கூட ஆகலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்லுப்பில் பாதி அளவுக்கு முன்னாடியும் பாதி அளவுக்கு பின்னாடியும் சேர்த்த போகிறோம். 3 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கணும். அதுக்காக இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கிட்டோம். நல்ல வாசனை வரும்போது கரம் மசாலாவும் மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்து அதையும் ஒரு பரட்டி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பரட்டிக்கலாம். பாருங்கள், இது நல்லா திரண்டு வந்ததும் இதோட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு.
அதோட இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்திடலாம். இலைகள் வந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பரட்டிகிட்டே இருக்க அது நல்லா அதுவும் வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்ததும் இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தயிர் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ், அதாவது பிளட் இல்லாமல் நம்ம சுத்தமாக கழுவி எடுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அதனால் வந்து நம்ம பிளட் இல்லாமல் கழுவி எடுத்துக்கணும். இரத்தத்துடன் மாமிசத்தை புசியாதிருப்பாயாக அப்படின்னு வேத வசனம் சொல்கிறதுனால நம்ம இரத்தம் இல்லாமல் கறியை எப்பவும் கழுவி எடுத்துட்டு சுத்தமாக தான் சமைக்கணும். பாருங்கள், அப்படி தான் கழுவி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கறியெல்லாம் நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு இந்த கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நம்ம இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. இந்த கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நம்ம இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மாத்திரம் மூடி வச்சு அந்த கறி கொஞ்சம் அது தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு அது வெந்துடட்டும். அதுக்குள்ளே நம்ம சில்லிக்காக எடுத்து வச்சுருக்கிற எலும்பில்லாத கறியை வந்து அதில் இஞ்சி பூண்டு மசாலாவும் ஜேபி சிக்கன் சில்லி சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், அது வெந்து வரக்குள்ளே இதுவும் நல்லா ஊறி வந்துடும். எடையாகவே நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கறியில் தண்ணி விட்டு அது கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆனால் நம்ம முதல்ல 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வெந்தப்புறம் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கிறது தான் அது சரியாக இருக்கும். அதனால் ஒரு விசில் மட்டும் வந்துடட்டும். ஒரு விசில் வந்த பின்னாடி நம்ம அதை எடுத்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு எப்பவும் 3 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதுமானது. அதனால் முதல்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டதால இப்போ மறுபடியும் 2 டம்ளர் தண்ணி மாத்திரம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதித்து வரணும். கொதித்து வர வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி கொதித்து வரணும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்ச நேரம் அது கொதி நிலைக்கு வர வரைக்கும் பொறுத்து இருக்கணும். இப்போ மீதி நம்ம பாதி உப்பு முதல்ல சேர்த்துட்டோம். இப்போ மீதி உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். எல்லா மசாலாவும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு மிதமான சூட்டில் வேகிற மாதிரி நம்ம வச்சிடலாம். விசில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தாலே போதுமானது. அதுக்குள்ளே நம்ம தயிர் சட்னி ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, உப்பு சேர்த்துட்டு நம்ம தயிர் சட்னி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு விசில் வந்ததும் நம்ம
அந்த விசிலோட அந்த ஆவியெல்லாம் போகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எல்லா மசாலாவும் பிரியாணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கறி மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 3/4 கிலோ வாக்கில் நம்ம கறி போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அப்படி தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், பிரியாணி அடி பிடிக்காமல் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சில்லியை பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் நம்ம சிக்கன் பீசஸ் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் அதை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொறுமையாக அதை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக சில்லி ரெடி ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, தயிர் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதோட சூடான பிரியாணியும் தயிர் சட்னியும் சில்லியும் சேர்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.